Stagecraft's Game Changer Awards 2024. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. அண்ணா ஒரு பாட்டு பாடுங்கண்ணா எங்களுக்காக. என்னண்ணே நீங்க உங்க பாட்டு எல்லாமே எப்படிண்ணே? சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்தது என்ன, முத்த ஒண்ணு கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன, மானே மானே உறவன நினைச்சேனே. முதல்ல எங்க அம்மாவுக்கும் என்னை சுதந்திரமா விட்டுருக்கிறேன் என் பொண்டாட்டிக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாலா, ஒரு half an hour என் புருஷனை மட்டும் வெளில போக சொல்றியா? நீங்க இங்க அவார்ட் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்க சைடுல சமீதா நம்பர் வாங்கிக்கிறாரு மச்சான். ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேற எல்லா மேடையில வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு. இந்த மேடையில எங்க ரோட்டரி மெம்பர்ஸ் முன்னாடி எனக்கு பதிலாக எனது சகலை அந்தோடி தாசன் அவரே. அண்ணா இது கேம் சேஞ்சரா இல்ல வைஃப் சேஞ்சரானோ தெரியல. பாலா, எல்லாருக்குமே பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி அமையணும்னு ஆசை. கிரகம் வர்றதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபியா இருக்கு. அடியாலா கருவாச்சியும் புட்டு தூரம் நீ வந்து வந்து போரியடி எனக்கொசரம் கூட வந்து சோடி சேர வாசிக்கிறோம். அண்ட் எஸ், அடுத்த அவார்ட் யாருக்கு போக போகுதுங்கறத ஒரு ஏவில குயிக்கா பார்த்துடலாம். ஏவி ப்ளீஸ். Rotary District 3231 உறவுகளின் சங்கமம் presents Stagecraft's Game Changer Awards 2024. The winner is Anthony Dasan, most traditional voice of Tamil cinema. Congratulations அண்ணா. முதல்ல எங்கள் அம்மாவுக்கும் என்னை சுதந்திரமாக விட்டுருக்கிறேன் என் பொண்டாட்டிக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப பிரமிப்பாக பார்த்த ரோட்டரி குடும்பத்திலேருந்து எனக்கு இந்த விருது கிடச்சிருக்கிறதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். விருதுக்கு தேர்வு பண்ண ரோட்டரி குடும்பத்தார்கள் எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு நான் வளர்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிற உலகம் முழுதும் இருக்கிற ரசிகர்களுக்கும் அனுகிரகம் கொடுத்த கடவுளர்களுக்கும் என்னைக்கும் நன்றி அர்ப்பணி தெரிவிச்சுக்கிறேன். போதுமா பாலா? அண்ணா என்னண்ணே ஏதோ வாத்துக்குடன் வாட்ச்மேன் மாதிரி தோல்ல துண்டுகிட்டுலாம் போட்டு நிக்கிறீங்க. அண்ணன் கிட்ட அவார்டு வாங்கிட்டு டான்ஸ் ஆடுவாரு. அண்ணா ஒரு பாட்டு பாடுங்கண்ணா எங்களுக்காக. என்னண்ணே நீங்க உங்க பாட்டு எல்லாமே எப்படிண்ணே? ஒரு ரெண்டு வரி பாட்டு. அண்ணனோட பாட்டோட அண்ணனோட ஸ்டெப்ஸ் இங்கே யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அதுதான் ஃபேமஸ், உலகத்திலேயே மிகப்பெரிய ஃபேமஸ் அண்ணன் தான். அண்ணா ஆடினா நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், நான் வந்து ரோட்டில் வந்து ஃபுல் டீமே வச்சு கச்சேரி ஆர்கெஸ்ட்ரா பண்ண வேண்டியவன். ஓசியிலே என்னை பாட சொல்ல பார்க்குறீங்க. இருந்தாலும் இது ஏன் குடும்பம். இருந்தாலும் என்னை வந்து நான் ஒரு நாட்டுப்புற கலையிலேருந்து வளர்ந்து வந்தவன். என்னையும் சினிமாவில் வந்து ஒரு பாடல் எழுதி இசையமைச்சு பாடி அந்த பாடல் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்குங்கிறப்ப அந்த பாட்டை அந்த இடத்துல உங்களோட பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷம். ஒரு அடி குடும்பத்தாருக்கும் நன்றி. நிச்சயமான தனனா தனனா யோ 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 சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்தது என்ன, முத்தம் ஒன்று கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன, சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்தது என்ன, முத்தம் ஒன்று கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன, மானே மானே உறவன நினைச்சேனே, நானே நானே உசுருக்குள் ஒளிச்சேனே, அடிமானே மானே உன்னை உறவன நினைச்சேனே, உன்னை தானே நானே என் உசுருக்குள் ஒளிச்சேனே. அண்ணா சூப்பர்ண்ணே. நீங்க வந்து ஒரு அவார்டு கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதுக்காக ஏவி யாருக்கு அந்த அவார்ட் போகுதுன்னு பார்த்துடலாம். ஏவி ப்ளீஸ்.
Rotary District 3231 உறவுகளின் சங்கமம் presents Stagecraft's Game Changer Awards 2024. The winner is KPY Nisha, Entertainer of the Year Female. நிஷாக்கா, அதாவது நிறைய விஷயங்கள், அதாவது தன்னால் முடியும் பெண்ணால் முடியும் சொல்லுவாங்க. உன்னால் முடியும் நீ நிரூபிச்சிருக்க. மக்கள் எல்லாருமே உன்னை வந்து அவ்வளோ கொண்டாடுறாங்க, அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தங்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோட்டரிக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. நிறைய சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ரோட்டரி இன்றைக்கி இதுவுமே ஒரு சேவை தான். கலைஞர்களை வந்து ஒரு படி உயர்த்தி அவங்களுடைய ஆசை, எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் மேடை ஏறி இந்த விருது தான் எங்களுடைய அடுத்த பயணத்திற்கான அடித்தளம் நினைப்போம். ஸோ அந்த விருதுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் ரோட்டரிக்கும் கேம் சேஞ்சர் அவார்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெரிய நன்றி தங்கம். தேங்க்ஸ். அண்ட் டீம் மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சார். அவ்வளோ நேரமாக எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணுறீங்க, அவ்வளோ ஊக்கப்படுத்துறீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் கூடுதல் ஒரு பெரிய சந்தோஷம் அந்தோணி மாமா கையிலேருந்து வாங்கும்போது. ஏன்னா நல்ல மனிதர். அதை விட ஒரு பெரிய விஷயம், ஒரு கிராமத்திலிருந்து இன்னைக்கு இந்த திரைப்படத்துறையில் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய காரணம் உருவத்தோற்றம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுடா. என் குரல் போது உங்களை மயக்கிறதுக்குன்னு ஒரே ஒரு விஷயத்தில் அந்த உலகத்தை கட்டி போட்ட அந்த உழைப்பாளி கையிலேருந்து இந்த விருது வாங்குறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தங்கம். தேங்க்யூ 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 மாமா. ஐ லவ் யூ மாமா. அந்த மாமா ஒட்டியே கீழே பாரு பாலா. ஒரு half an hour என் புருஷனை மட்டும் வெளில போ சொல்றியா? நீ அவார்ட் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்க. சைடுல சம்யுக்தா நம்பர் வாங்கிக்கிறாரு அவர். மச்சான் என்ன அப்ப கேம் சேஞ்சர், என் வாழ்க்கை சேஞ்சரா? லைஃப் சேஞ்சர் அவார்ட் அவருக்கு. இல்ல இப்ப நீங்க மட்டும் மேல வந்து நம்ம மாமா கூட டான்ஸ் ஆடுவேன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் அவர் அங்க ஒரு வேலைய பார்க்கறாரு. கேம் சேஞ்சர் அவர் வைஃப் சேஞ்சர் அவார்ட். நான் பாலா பிக் பாஸ்ல இருந்து நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்டேன், ஓட்டு எனக்கு போட்டிங்களான்னு. நான் ஓட்டு போட்டேன்னாரு. ஓட்டு போட்டா நான் எப்படி பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்திருக்க முடியும்னு. நீ வெளியில வர்றங்கிறதுக்காக சம்யுக்தாக்கு ஓட்டு போட்டேன்னாரு. கரெக்ட். அப்பேற்பட்ட நல்ல மனுஷனை ரொம்ப நேரமா கூட்டிட்டு வந்து சைடுல உட்கார வச்சிருக்கேன். யார்ப்பா இதுக்கெல்லாம் விசில் அடிக்கிறது? இல்ல கீழே நான் பாக்குறேங்க, தண்ணி பாட்டில் கொடுங்கன்னு கேட்டு சம்யுக்தா வாங்கி கொடுத்தாரு. ஏன் நீ குடிக்க வேண்டிய குடிச்சிட்டு கொடுங்க, அப்பதான் குடிப்பேன்னு சொல்லி குடிக்கிறாரு. நான் வந்ததுல பார்த்துட்டு தான் இருக்கேன் அவரை. இல்ல இப்பதான் வந்து ரெண்டு பேருக்கும் நடுவுல உட்கார்ந்துருந்தீங்க. இப்பதான் வந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ நிஷா அக்கா, நிறைய பணிகள், நிறைய நல்ல நல்ல பணிகள் நீங்க பண்றீங்க. ஒரு சைடு வந்து மக்களை அவ்வளோ என்டர்டெயின் பண்றீங்க, ஒரு சைடு வந்து மக்களுக்கு ஏதாவதுனா ஓடி ஓடி வேலை செய்றீங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி அவார்ட்லாம் வாங்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? மக்கள்கிட்டேருந்து உங்களுக்கு எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? நான் சொல்ற மாதிரி தான். நாங்கள் எல்லாம் வந்து ஊர்க்காரவங்க, ஊர்லேருந்து வர்றோம். பெரிய பெரிய திரைப்படத்துலலாம் நடிக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய கனவு. ஒரு சின்ன மேடை கிடைச்சாலே அதை சரியாக பயன்படுத்தணும்னு நினைக்கிற ஆள் நாங்கள் எல்லாம். ஏன்னா கிராமத்தில் திருவிழாக்களில் 100 ரூபாய் பேமெண்ட் வாங்கி பேசியிருக்க ஆள் நாங்கள். ஆனால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மேடையில் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம். ரொம்ப நேரம் என் ஹஸ்பண்ட்டை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் முதல் ரோலை இன்னைக்கு தான் உட்காந்துருக்கேன். எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு கடவுளுக்கு, இறைவனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் எங்களுக்கு சாப்பாடு போடுற ரசிகர்களுக்கு நன்றி. இன்னைக்கு அந்த ரோலை உட்காந்து அவார்டு வாங்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது தங்கம். அந்த அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அதை வாங்கும் போது தான் அது உணர முடியுது. இன்னைக்கு தான் அதை முழுசா உணர்றேன் நான்லாம். அதாவது அந்த மைக்கை பிடிச்சி அவங்க பேசும்போதே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவங்க வாயிலேருந்து வர வார்த்தைகள் அவ்வளோ தங்கமா விழுது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அக்கா. நீங்க சந்தோஷப்படுறதா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, முதல்ல வந்த உடனே கேட்டேன் உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிடலாமான்னு. கொஞ்ச நேரம் நான் ஜாலியாக இருக்கிறேன், அப்புறமா கூப்பிடுங்கன்னாங்க. அவங்க ஹஸ்பண்டை மேடை கூப்பிடலாம். வாங்க சார். இப்போ அவர் கொஞ்சம் கடுப்பாக அவர் சம்யுக்தா கிட்ட இன்ஸ்டா ஐடி கேட்டுட்டு இருந்தார். வாங்க மச்சான், சம்யுக்தா இருப்பாங்க, வாங்க. இன்னைக்கு வாடி வீட்டுக்கு கண்ணை பிடிங்கி போறேன். ஹலோ சார், ஹவ் யூ மேடம்? இல்லைங்க மேடம், அந்த மாதிரி ஆள் கிடையாது. பட் கழுத்துல இருக்க செயின் ஆத்துருவான். பலா, எல்லாருக்குமே பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி அமையணும்னு ஆசை. கிரகம் வர்றதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபியா இருக்கு. ஓ, என்ன பண்றது, சமாளிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த ரேஷ்மா வேலைக்காரியா? ஏன்டா அப்படி படுத்துற? ஒரு நகைச்சுவைக்கு சொன்னேன். ஆனா இப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஏறும்போது நீங்க வரும்போது மட்டும் அக்கா டெரரா மாறிடுறாங்களே, உங்களுக்கு எப்படி இருக்க? உடனே வந்து தலையில கை வைக்கிறீங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இப்படிதானா? இல்லை, நான் வீட்டில் என்ன அவதிப்படுறேனோ அதே தான் நீங்கள் இங்கே அவதிப்பட்டு இருக்கிறீங்க. அது நான் சொல்ல வார்த்தையே கிடையாது.
அதனால் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு விருப்பமும் இல்லை. தம்பி ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. நிஷா இல்லாமல் நான் இல்லை, அவள் தான் என் வாழ்க்கை. அது மாதிரி இல்லை, நிஷா இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி வந்துட்டு வெளியில் வந்தாக்க எப்போ என் கூட தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சம்யுக்தாட்ட நம்பர் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. வேறு என்ன சொன்னேன்? சரி, அவ்வளோதாங்க சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதாவது அவங்க பெர்ஃபார்மர் ஆனாங்களோ இல்லையோ, நீங்க அவங்க கூட சேர்ந்து பயங்கர பெர்ஃபார்மர் ஆயிட்டீங்கன்னு சொல்லலாம். உண்மையிலேயே ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இந்த ரோட்டரி சார்பா நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், நிறைய உருவ கேலிக்கு ஆளாகியிருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி இந்த மேடையில் நிற்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாத்தையும் விட திருமணம் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் நான் நிறைய தீனா இருக்கான் தெரியும், கேபிஒய்லேருந்து நாங்கள் நிறைய சகோதரர்களோடு தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணம் போயிட்டே இருக்குது. ஒரு பெண்ணை காதலிக்கிறது ரொம்ப ஈஸி தங்கம், ஈஸியாக காதலிச்சிடலாம். ஒரு பெண்ணை காதலிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த பெண்ணோட கனவை காதலிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவளுடைய கனவையும் காதலிச்சுட்டு அவள் மேலே ரொம்ப அதிகப்படியான நம்பிக்கை. யார் கூட பயணித்தாலும், இப்போ நீங்கள் நடக்கும்போது இவர் பாடும்போது நான் ஓடி வந்து லவ் பண்ணுவேன். ஸோ என்ன இருந்தாலும் அவள் எனக்கானவள், என்னவள்னு அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் என்னை எல்லா மேடையிலையும் ஓட வைக்குது, ஜெயிக்க வைக்குது நம்பிக்கிறேன். ஸோ அந்த நம்பிக்கைக்கு ஒரு பெரிய நன்றி தங்கம். தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல்லி சார். ஓகே, ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேற எங்களுக்காக எல்லா மேடையிலும் வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. இந்த மேடையில் எங்கள் ரோட்டரி மெம்பர்ஸ் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணுமா? ஒரு பக்கம் இப்படி இது மக்கள் இன்ட்ரெஸ்டா உங்க இன்ட்ரெஸ்டா தெரியல சார். இல்லை, ஏன் எங்களை கோத்து விடுறீங்க அப்படின்றாங்க. அந்த ஸ்மைல், அந்த டிஜே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்படியே லாங்லேருந்து நடந்து வருவார். லவ்வை கூட நான் வந்து ஒரு நிமிஷம் டிஜே, ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். அதாவது நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணதே ஒரு இருட்டில் தான். பட் இவ்வளோ பெரிய வெளிச்சத்தில் வந்து உண்மையிலே ஐயா லைட் அமத்தாத, வேற யாரு கூட அது ஓடிடுவான். இல்ல உண்மையிலே அக்கா லைட் அமத்துன. இல்ல உண்மையிலே எனக்கு தெரியும் அந்த கதை. இருட்டுல வந்து விளக்குக்கு முத்தம் கொடுத்தா தங்கம் இருட்டில் லவ் பண்ணேங்கிறதுனால நல்ல வேலை அவர் ஆம்பளைங்க. எனக்கு பதிலாக எனது சகலை அந்தோணிதாசன் அவரே அண்ணா லவ் ப்ரப்போஸ். இது கேம் சேஞ்சரா இல்லை வைஃப் சேஞ்சரானும் தெரியல. மச்சான் நீங்கள் தான் ப்ரப்போஸ் பண்ணணும், க்யூட்டாக பண்ணுங்க ப்ளீஸ். இதை ஆப்பர்ச்சுனிட்டியாக அவர் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சாரு, விட மாட்டீங்க அக்கா. நீங்கள் சமைச்ச மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த பூவை கொடுக்குறீங்களா இல்லையா? அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு வேணா கொடுக்குறேம்மா. சூப்பர். அவர் பொண்டாட்டி தான் எல்லாருமே இன்ட்ரெஸ்டா இருக்காருப்பா. கொடுத்துருங்க மாமா. பக்கத்து வீட்டில் குழம்புக்கு என்ன கொடுக்குற மாதிரி குத்துட்டு வந்துருங்க மாமா. போக மாட்டாரு. ஐ லவ் யூ. இல்ல எனக்கு புரியல, அந்த காரை திறந்து குப்பை போடுற மாதிரி போட்டு வந்தீங்க டக்குன்னு. சூப்பர், நல்ல விஷயம். ஒரு நிமிஷம் இந்த கவர்னரை மட்டும் ஒரு 5 நிமிஷம் தனியாக பேச விட்றீங்களா? நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள அந்த மனுஷன் மண்ணை பார்த்து இந்த ஐ லவ் யூ பா அப்படின்னு கொடுத்துட்டு போறாரு. ஏன் சார் உங்களுக்கு இந்த இப்படி ஒரு நப்பா சார்? என் குடும்பத்துக்குள்ள என்ன விளையாட்டு சார்? பரவாயில்ல சார். ஆமா, ரோட்டரி குடும்பம் நல்ல குடும்பம். அவர் நல்ல குடும்பம், நாங்க நல்லா குடும்பம். உண்மையிலே இந்த மேடையை ரொம்ப கலகலப்பா மாத்தினீங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் மாமா கிட்ட. ஒரு நாள் பாட்டு எழுதிட்டு அவங்க ஏதோ பாடல் எழுதினாங்க. பாடல் எழுதி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த பாட்டு உனக்காக எழுதியிருக்கேன்டா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த பாட்டை வந்து அவர் பாடும்போது ஃபோனே வெடிக்கிற அளவுக்கு இருந்தது. இந்த மேடையில் எனக்கு ஒரு விருது கொடுத்தீங்க. அந்த விருதோடு சேர்த்து அந்த 2 வரி பாடலை கொடுத்தீங்கன்னா நாங்களும் அண்ட் ரோட்டரி குடும்பமும் அவ்வளவு சந்தோஷப்படுவோம். மாமா எனக்காக ப்ளீஸ். அடியாலா கருவாச்சியும் புட்டு தூரம் நீ வந்து போரியடி எனக்கொசரம் பூவா நடந்து பொன்மேனி தான செஞ்சு கொள்ளுதடிய மனச என் கற்பகம் கூட வந்து சோடி சேர வாசிக்கிறோம். நீ வாசுர்த்தி. சொன்ன உடனே எதை பத்தியும் யோசிக்காம இந்த ஒரு பாடலை இங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அக்கா. ரொம்ப அழகா இருக்குக்கா, நிஜமாவே உங்களுக்காக எழுதின மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு ஒவ்வொரு வரியுமே. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு மேடையை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிட்டீங்க, ரொம்ப கலகலப்பாக்கிட்டீங்க 3 பேரும் சேர்ந்துன்னு சொல்லலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ நிஷாக்கா. தேங்க்யூ ஆந்தோனினே. மாமா சமிதா மிஸ்டு கால் கொடுத்துருக்காங்களா, சேவ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. ஸோ அதாவது பாலா வந்து ரொம்ப சிறந்த பாடகர்னு வந்து எங்க எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அனல் மேலே பனித்துளி காதல் ஒரு போதக்குழி. ஒரே நிமிஷம், நீங்கள் இந்த இடத்துக்கு வாயேன். நான் உன்னை இப்படி தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியான விஷயம். பியோர் ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம இந்த மேடையில் பார்க்குறோம். பாலா செம்மையாக பண்ணிகிட்டே இருக்க. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது ஒரு காடுக்கு ஈக்குவல். ஸோ எல்லாருமே அந்த மாதிரி தான் உன்னை பார்க்குறாங்க.
Stagecraft's Game Changer Awards 2024. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Anbula Girias, இது நம்ம family.